ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அவுட் சிஸ்டம்ஸில் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சைட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேட்டா டேப்பில் லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்துட்டு எல்லா மாடியூல்ஸுக்குமே இருக்கும். சைட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது எல்லா மாடியூல்ஸுக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ பேசிக்காக சைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ குளோபல் கான்ஃபிகரபிள் வேரியபிள். ஓகேங்களா? இந்த சைட் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இந்த சர்வீஸ் ஸ்டுடியோவில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்லேயும் வெப்பில் போயிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த சைட் ப்ராப்பர்ட்டிஸை. சைட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த டெனன்ட் ஐடியும் டெனன்ட் நேமும் வந்துட்டு பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அவுட் சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்கு அப்படின்னா, மல்டி டெனன்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த டெனன்ட் ஐடி டெனன்ட் நேமும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சைட் ப்ராப்பர்ட்டியில் இது பேசிக்காக எதுக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஃபிகரேபிள் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். அதாவது கிளைண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்பாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவோம். கான்ஃபிகர் பண்ணுறதுக்காகவே தனியாக அட்மின் டூல் அப்படின்ற மாதிரி ஒன்று தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இங்கே அவுட் சிஸ்டம்ஸில் வந்துட்டு ஒரு மினிமலான சேஞ்சஸ்லாம் இருக்கும்ல, மினிமலாக கான்ஃபிகர் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சைட் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவே கான்ஃபிகரேபிளாக பை டிஃபால்ட்டாகவே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக இன்னொரு அப்ளிகேஷன் வெறும் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டுமே நீங்கள் பில்ட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சைட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சர்வீஸ் ஸ்டூடியோவில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் சைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கும். எங்கள் சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு சைட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற டேப்பில் அந்த மாடியூல் எந்த மாடியூலுக்கு ஆட் பண்ணீங்களோ அந்த சைட் ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகிருக்கும். சைட் ப்ராப்பர்ட்டிஸ் மாடியூலுக்கு மாடியூல் யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த மாடியூலில் இந்த சைட் ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை நெக்ஸ்ட் மாடியூலுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மாடியூலுக்கு நீங்கள் டிபெண்டன்சி எடுக்க முடியாது. ரேதர் தென் அதுக்கு நீங்கள் ஒரு ரேப்பர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பப்ளிக்காக செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் டிபெண்டன்சி எடுத்து சைட் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைட் ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் டெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி வேரியபிள், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இந்த டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்க முடியாது, ரெக்கார்டு இது எதுவுமே வந்துட்டு டேட்டா டைப் கொடுக்க முடியாது. அது பேசிக் டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம். அது இல்லாமல் ஐடென்டிஃபையர்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சைட் ப்ராப்பர்ட்டி. இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சைட் ப்ராப்பர்ட்டியில் டிஃபால்ட் வேல்யூன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது என்னன்னா, இப்போ நான் டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு அரவிந்த் நான் செட் பண்ணுறேன்னு வைங்களேன். அரவிந்த் செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் மாடியூல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சென்டர் இந்த வீல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாடியூல் வந்துட்டு உங்கள் சர்வீஸ் சென்டரில் ஓப்பன் ஆகிருங்க. அதில் போயிட்டு சைட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ண சைட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் வந்துடும். ஸோ உங்களோட டிஃபால்ட் சைட் ப்ராப்பர்ட்டியை அங்கே நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. டெனன்ட் ஐடி டெனன்ட் நேம் அங்கே வராது. ஸோ இந்த டிஃபால்ட் இது இல்லாமல் பட்டன் நேம் இந்த டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் நான் க்ரியேட் பண்ணது. ஸோ யூசர் க்ரியேட் பண்ண சைட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு சைட் ப்ராப்பர்ட்டியில் எஃபெக்டிவ் வேல்யூன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் வேல்யூனா என்னென்னா அதுதான் அதோட கரண்ட் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுறேன். இது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு சைட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதில் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ரியாக்டிவ் ஆப்பு, டிஸ்கிரிப்ஷன் இது மேலே
ஸோ டிஃபால்ட் வேல்யூ நான் அங்கே அரவிந்த்னு கொடுத்தேன். அதை தான் வந்துட்டு அதை எஃபெக்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இதில் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்றப்ப ஸோ பை டிஃபால்ட் இங்கே அரவிந்த்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஸோ டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலன்னா இது எம்டியாக இருக்கும். எஃபெக்டிவ் வேல்யூவில் எதுவுமே இருக்காது. இப்போ டிஃபால்ட் வேல்யூ சர்வீஸ் ஸ்டூடியோவில் அரவிந்த்னு கொடுத்துட்டீங்க. இதை நான் மாற்றி சூர்யான்னு நான் மாற்றுறேன்னு வைங்களேன். அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட டெஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட எஃபெக்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான்னு மாறிடும். இப்போ இந்த டெஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு அரவிந்த், எஃபெக்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான்னு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டில் எது வரும்? நான் இந்த சைட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணேன்னா எந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் வேல்யூவில் என்ன இருக்கோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்துட்டு சைட் ப்ராப்பர்ட்டியில் அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த டிஃபால்ட் வேல்யூ வராது. இதே நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ தான் வந்துட்டு இதில் வரும், அவுட்புட்டாக வரும். அந்த சைட் ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் அவுட்புட்டாக வரும். இப்போ இங்கே பாருங்கள், எஃபெக்டிவ் வேல்யூவில் எதுவுமே இல்லை. இப்போ இந்த டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அரவிந்துங்கிறது தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி எப்படி க்ரியேட் பண்ணி அங்கே என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு டெமோ மாதிரி பார்ப்போமா? நான் என்ன பண்ணுறேன், சைட் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதில் நான் ஒரு டேட்டா ஆக்ஷன் ஒன்று போடுறேன். ஸோ இந்த டேட்டா ஆக்ஷன் எனக்கு என்ன பண்ணணும்னா நான் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸை வந்துட்டு எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அந்த யூசர்ஸை வந்துட்டு எனக்கு அவுட்புட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதோட டேட்டா டைப்பை லிஸ்ட். ஓகேவா? இதோட டேட்டா டைப்பை நான் லிஸ்ட் ஆஃப் யூசர்னு மாற்றிட்டேன். இப்போ அசைன் எழுத்து போட்டு இந்த டேட்டா ஆக்ஷனோட அவுட் ஒன்னுக்கு இந்த கெட் யூசர்ஸோட லிஸ்ட் அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு லிஸ்ட்டை ட்ராக் பண்ணி போட போகிறேன், லிஸ்ட் விட்ஜெட்டை. ஓகேங்களா? அந்த லிஸ்ட் விட்ஜெட்டில் நான் இந்த டேட்டா ஆக்ஷனோட அவுட்டை எடுத்து சோர்ஸாக வச்சுட்டேன். இப்போ எனக்கு இது எல்லாமே இருக்கா? இப்போ எனக்கு நேம் மட்டும் இருக்குது. இங்கே இந்த விட்ஜெட் ட்ரீக்கு போகிறேன். ஓகேவா? ஒரே ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கா? இப்போ இதை நான் என்க்ளோஸ் இன் கண்டெய்னர் கொடுத்துட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு ஐக்கானை ஆட் பண்ணுறேன். நான் இப்படி ஒரு ட்ராஷ் ஐக்கான் ஒன்று ஆட் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்க்ரீனுக்கு டேட்டா ஆக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் யூசர்ஸ் அக்ரிகேட் ஒன்று போட்டுட்டு அவுட்புட்டில் அந்த கெட் யூசர்ஸோட லிஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். சேம் அந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த டேட்டா ஆக்ஷனோட அவுட்டை எடுத்து சோர்ஸ் வச்சுட்டேன். சோர்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த சோர்ஸ்லேருந்து நான் வெறும் நேம் மட்டும் எக்ஸ்பிரஷனில் காட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஐக்கான் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக ஒரு க்ரெட் மாதிரி. ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு எந்த ஆக்ஷனும் நான் பைண்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் ஐக்கான் வச்சுருக்கேன். இப்போ சில கேஸில் வந்துட்டு கிளைண்ட் கேட்கலாம், இந்த ஐக்கான் வந்துட்டு நான் கான்ஃபிகரபிளாக இருக்கணும். அதாவது எனக்கு வேணுன்றப்ப நான் எனேபிள் பண்ணிப்பேன், வேணான்றப்ப நான் டிசேபிள் பண்ணிப்பேன். ஸோ இது ஒரு ஃபீச்சர் தானே. ஸோ
இதை நான் டிசேபிள் பண்ணணும்னா நம்ம அவன் அந்த மாதிரி கேட்டிருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் கோடில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிருப்போம் கரெக்டாக. ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம இதை சைட் ப்ராப்பர்ட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ காமனாக ஒரு இடத்துல அங்கே வேணும்னு கேட்குறப்ப நம்ம அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா அது எனேபிள் ஆயிரும். இப்போ அது எப்படின்னு பார்ப்போமா? சைட் ப்ராப்பர்ட்டி வச்சு இதை எப்படி எனேபிள் டிசேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி இதுக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பூலியன் வச்சு தான் செட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நான் பூலியன் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஷோ ட்ராஷ்ன்ற இந்த பூலியன் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். நான் ஃபால்ட்டாக ஃபால்ஸ்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபால்ஸில் வச்சுட்டு ஷோ ட்ராஷ்ன்றது இது இப்போ இது எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்ட்டு நமக்கு வார்னிங் காட்டுது. இப்போ இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா இந்த டேட்டா ஆக்ஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்புட் பேராமீட்டர் கிரியேட் பண்ணி டைரெக்டாக சைட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. உங்கள் ஸ்க்ரீன்ஸில் எக்ஸ்ப்ரெஷனில் உங்களால் சைட் ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்ண முடியாது. ஏன்னா அது சர்வர் சைட். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஐயில் கால் பண்ண முடியாது. ஒன்று டேட்டா ஆக்ஷனில் கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சர்வர் ஆக்ஷனில் கால் பண்ணலாம். எய்தர் கிளைண்ட் ஆக்ஷன்லேயும் உங்களால் சைட் ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிளைண்ட் ஆக்ஷனில் டைரெக்டாக கால் பண்ண முடியாது. வேணும்னா நீங்கள் அதை சர்வர் ஆக்ஷனில் ரேப் பண்ணி அதை சர்வர் ஆக்ஷனோட அவுட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேட்டா ஆக்ஷனும் கைண்ட் ஆஃப் சர்வர் ஆக்ஷன் கரெக்டுங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு அவுட்புட் பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யூஐயில் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்புட் பேராமீட்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த அவுட்டில் நான் கிரியேட் பண்ண அவுட்புட் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னால் சைட் ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஷோ ட்ராஷ். ஓகே, இதை ஆட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம் பேஸ்ட் ஆன் அந்த டேட்டா ஆக்ஷனோட அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஒரு கண்டிஷன் போடுறேன். இஃப் அந்த டேட்டா ஆக்ஷனோட ஷோ ஐக்கான் வந்துட்டு ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் எனக்கு இந்த ஐக்கானை காட்டு, இல்லைன்னா எனக்கு எதுவுமே காட்ட வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சைட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பூலியனாக செட் பண்ணிவிட்டு அதை நான் சர்வர் ஆக்ஷனில் தான் கால் பண்ண முடியும்னு சொன்னேன். சைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை டேட்டா ஆக்ஷனுக்குள்ளே அவுட்புட் பேராமீட்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணி வச்சிட்டேன். இதோட அவுட்டை எடுத்து நான் யூஐயில் செக் பண்ணியிருக்கேன் இஃப் இதுவாக இருந்தால் அப்படின்ட்டு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எதுவுமே ஷோ ஆகலை. ஏன்னா சைட் ப்ராப்பர்ட்டிஸோட அந்த அந்த ஷோ ஐக்கான்ற அந்த சைட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குது. இப்போ இதில் கேன்சல் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ட்ராஷ் அப்படின்றது எஃபெக்டிவ் வேல்யூ ஃபால்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இங்கே ஐக்கான் காட்டல. ஏன்னா இது ட்ரூன்னு இருந்தால் தான் நமக்கு ஐக்கான் காட்டணும்னு நம்ம கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சைட் ப்ராப்பர்ட்டியோட எஃபெக்டிவ் வேல்யூ ட்ரூன்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஐக்கான்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அகெயின் நீங்கள் அதை ஃபால்ஸ் மாற்றினீங்கன்னா இது கேஸ் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்மால் கேஸும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம்.
இதை ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் ஆயிடுது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு சைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது நான் கோடில் போய் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அந்த சைட் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ எதுவுமே மாற்றலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக இந்த சர்வீஸ் சென்டர்லேயே லாகின் பண்ணிவிட்டு அந்த மாடியூலுக்கான சைட் ப்ராப்பர்ட்டிஸை இங்கேயே போய் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கான்ஃபிகர் பண்ணனால அது டைரெக்டாக எனக்கு கோடில் அஃபெக்ட் ஆயிரும். இப்போ நான் அந்த சைட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்துட்டு டைரெக்டாக அது எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு கான்ஃபிகரேஷன் பர்பஸ்க்காக ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெவலப்மெண்ட்டில். மெயினாக சைட் ப்ராப்பர்ட்டிஸோட யூசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு இமேஜஸ்லாம் இருக்குது, அதோட யூஆர்எல்ஸ்லாம் வந்துட்டு காமனாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு சைட் ப்ராப்பர்ட்டியில் போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு அதை ஹார்ட் கோடட் வேல்யூஸாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கான்ஃபிகரபிள் சைட் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது பெஸ்ட் வே அப்படின்ட்டு நான் சொல்வேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின செஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னும் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. இன்னும் என்னோடய வீடியோஸில் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக சின்ன டாப்பிக்காக என்னோடய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ் ஆஸ் வெல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.